ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம காவேரி வந்துட்டு நிவினை பார்க்க போகிறாங்க. பின்னாடியே வந்து நம்ம ராகினி துரத்திட்டு வராங்க. அங்கே பார்த்தா கதவை தட்டுறாங்க. திறந்த உடனே பார்த்தா நம்ம நிவின் வரதை பார்த்துட்டு, ஓ இங்கே தான் வந்திருக்கியா, அப்போ இன்னும் இதுக்கு 2 ட்ராக் போய்கிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை வீடியோவாக எடுக்கிறாங்க. அடுத்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், உள்ளே வா காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கதவை சாத்திடுவோம். இங்கே நம்ம ராகினிக்கு என்ன நடக்குதுன்னே தெரில, எப்படா வீடியோ எடுக்கிறது அப்படின்னு அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. சரி சொல்லு காவேரிங்கிறப்ப, என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிற, எதுக்கு தேவையில்லாமல் வந்து யமுனா மனசை கலைச்சிட்ருக்குற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவளுக்கு ஹோப் கொடுத்துருக்கே, எதுக்கு, ஏற்கனவே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்திலையா, நீ வேறு இப்போ புது பிரச்சனை பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. எதையும் நீ புரிஞ்சுக்காமல் பேசாத, ஏற்கனவே அவன் வந்து அஜய் ராகினி மேரேஜில் வந்துட்டு குழப்பம் பண்ணிட்டா, அதுலேயே நான் அவன் மேலே கோபமாக இருக்கேன். இப்போ நீ வேற நீ இப்படிலாம் சொல்லிகிட்ருக்க, அவள் ஏற்கனவே வந்து படிக்காமல் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தனால தான், நீ ஒழுங்காக படி, வேணாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு அந்த மாதிரி தான் நான் சொன்னேன் தவிர்த்து எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தோணலை. நீ வந்து அவளை கலெக்டராகி பார்க்கணும்னு நினச்ச உன் லட்சியம் வந்து நிறைவேறுங்கிறதுக்காக தான் நான் அவகிட்ட அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னோம். அப்படியே காவேரிக்கு அப்போ தான் உண்மை தெரியுது. அப்போ நிஜமாவே உனக்கு அந்த மாதிரி மைண்டில் இல்லையா அவளை மேரேஜ் பண்ணன்னு கேட்குறப்ப, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நிவின், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ எதுவும் அவளை திட்டிடாத, அவள் எதுவும் போட்டு மனசை உரட்டிக்க போகிறா அப்படின்னு நிவின் சொல்கிறாங்க. சரி சரி நீயும் கொஞ்சம் யமுனாட்ட பேசு, அவகிட்ட பேசாமல் இருக்காதுன்னு காவேரி சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. என்ன இந்த மாதிரி இருக்குதே, பேசாமல் 2 பேருக்கு மேரேஜ் பண்ணிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க.